வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. அதாவது சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்றவர் ஒரு 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்ததாக குறிப்பு இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா சிறு வயதில் திருமணம் செய்து துறவரம் மேற்கொண்டார். துறவரம் மேற்கொண்டவுடன் அந்த ஆன்மீக பயணத்தில் போகும்போது நிறைய தர்க்கங்கள் வரும். ரொம்ப பேச்சுவன்மை, அவருக்கு பேச்சாற்றல் அதிகமாக, நல்லா பேசி அவர்களை அவர் அதற்கான விடயத்தை கொடுப்பாராம். இதை ஒரு நாள் குருநாதர் பார்த்து சொன்னாராம், இனிமேல் நீ யாரிடமும் தர்க்கம் செய்யக்கூடாது என்பதால் குருநாதரின் பேச்சுக்கிணங்க பேச்சை நிறுத்திவிட்டு திகம்பரராக துறவரம் மேற்கொண்டாராம். துறவரம் போகும்போது அவர் அப்படியே என்ன சொல்றது, அந்த பேராற்றல் மாத்திரம்தான் ஒரு எண்ணம், வேற எந்த எண்ணமும் இல்லாமல் அவர் அப்படியே கடந்து போயிட்டே இருக்காராம். அப்போ அவர் ஒரு முகலாய மன்னரோட அரண்மனைக்குள்ளே போயிட்டாராம். திகம்பரராக போகிறத பார்த்த உடனே காவலாளிகள், ராஜா எல்லாருமே தடுக்க நினைச்சாங்க. அவர் அந்த புறத்துக்கு போயிட்டாராம். அந்த புறத்துக்கு போனாருன்ன உடனே கோபமாக அங்கிருந்த வந்த மன்னர் அவரோட கையை வெட்டி விட்டுட்டாராம். வெட்டி விட்டது கூட அவருக்கு தெரியாமல் அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாராம். அப்போ மகாராணி பார்த்தாங்களாம், ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி, அதாவது பொதுவாக மானுடனுக்கு வெட்டினோன்னா அவன் வலிக்கும், கத்துவான், அழுவான். ஆனால் அதை உணராமல் அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்னா அவர் ஒரு மகான் யோகி சித்தராக இருக்கலாம். தயவு செய்து போய் மன்னிப்பு கேளுங்கன்னு அவர் காலில் போய் இவர் விழுந்து மன்னிப்பு கேட்டப்போ அப்போதான் அவர் உணர்ந்தார், ஓ என் கைகளை வெட்டி விட்டீர்களா அப்படி என்று. இந்த கையை கொண்டு மன்னர் கொடுத்தாராம். கொடுத்த உடனே திரும்ப எடுத்து அதை ஒட்ட வைத்து கொண்டு, அதாவது உள்ளுக்குள் வைத்து இப்படி செய்து திரும்பவும் அவர் தன் போக்கிலே அந்த பேராற்றலை நினைத்து கொண்டு நகர்ந்து விட்டாராம். அப்போ திரும்ப மன்னர் போனாராம். ஏன்னா அது குற்றம் இல்லையா, ஒரு யோகியோட துறவியோட ஒரு கையை வெட்டியது, அதனால மன்னிப்பு கேட்டு எங்களை ஆசிர்வதியுங்கள்னே. அப்போ இதற்கான காரணம் அந்த மகாராணியிடமிருந்து வந்ததுன்னு திரும்பி பார்த்து மகாராணியையும் அந்த முகலாய மன்னரையும் வாழ்த்தி விட்டு அவர் தொடர்ந்து தன் பயணத்தை சதாசிவ பிரம்மேந்திரர் செய்ததாக வரலாறுகள் கூறுகிறது. நன்றி, வணக்கம். இப்படித்தான் நாமும் அந்த பேராற்றலை நினைத்து கொண்டு நம்முடைய பாதையில் நடமிட வேண்டும் என்பது